அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆதியில் அந்த அன்பை விட்டு விட்டார். ஆதியில் அந்த நேசத்தை கத்தரிட விட்டு விட்டார். இன்றைக்கு அதை புதுப்பிக்கிற வண்ணமாய் அந்த ஆதி அன்பை கத்த நிரப்பும்படியாய் இத்தனை வருஷம் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கத்தர் இந்த வேளையில திருப்பி தர முடியாய், நமக்கு சேர வேண்டியதை கத்தர் சேர்க்க முடியாய். நம்ம எல்லாம் கரங்களை கொஞ்சம் சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த காலகட்டத்தில் நூதனமான உபதேசங்கள், செழிப்பான உபதேசங்கள் ஒவ்வொரு உள்ளங்கள்ல வழி விலக போக பண்ணுறது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை வழி விலகி போயிட்டாங்க. ஊழியக்கார் பின்னாடி நிறைய விசுவாசிகள் வழி விலகி போறாங்க. சிலுவையின் பின்னாடி போகிறத விட்டு இன்னைக்கு உலகத்தின் பின்னாடி ஜனங்க போய் கொண்டிருக்கிறது. உலக ஆசபாசங்கள் வந்துடுச்சு, சபை அன்பு போயிடுச்சு, ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் போயிடுச்சு. ஏதோ உலகத்தமாய் போய் உலகத்தின் மனிதரோட ஜீவித்து கொண்டிருக்க அந்த வேலையில பின்வாங்கி போன ஒவ்வொருவரையும் கத்தர் மீண்டுமாய் தொழுவத்தில் கொண்டு வர வேண்டுமாக. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள கத்தருடைய வல்லமை இறங்க முடியாய். இந்த இடத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா பிசாசு அவங்கள தேவ சமூகத்தை விட்டு வஞ்சகமா வெளியில கொண்டு போயிட்டாங்க. சுய இஷ்டத்தின்படி வெளியில. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். அந்த ஜனங்க தேவன் எந்த இடத்துல அவங்கள ரட்சித்தாரோ, எந்த இடத்துல அவங்க கண்ணீரை தொடித்தாரோ, எந்த இடத்துல அவங்க கூக்குரலுக்கெல்லாம் கேட்டு அவங்கள ஆசீர்வதித்தாரோ, அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல பிசாசு வஞ்சிச்சிட்டான். பீலியாம போல இந்த பாலாக்கு கொண்டு வந்த வெகுமதிகளுக்கும் அவனுடைய அரச பிரபுகளுக்கும் அவன் தலை சாய்ந்து கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படி அவன் விலைக்கு விற்கப்பட்டான். அவன் வெளில போயிட்டான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை இப்படிதான் வெளில போயிட்டாங்க. சத்துரு இந்த பணத்துக்காக, இந்த பொருளுக்காக அநேக ஊழியக்காரங்களை விலை பேசிட்டான். ஒன்று பண ஆசை, இல்லை பொருள் ஆசை, இல்லை பெண் ஆசை, இல்லை மண் ஆசை, இல்லை பதவி. இந்த ஊழியத்தில் கலப்பையில் கை வைத்து திரும்பி பார்க்க கூடாதா? இன்றைக்கு கத்தர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமுள்ள ஊழியக்காரர்களை கத்தர் பார்த்து கொண்டிருக்காரு. கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி தெரியுது. எதுக்கு தெரியுமா? அவரோட வல்லமை விளங்கம் பண்ண முடியாது. இன்னைக்கு பாருங்க, சின்ன இது இருந்தா கூட எல்லாமே காணிக்க, ஜிபே, ஃபோன்பே, இப்படித்தான் இந்த ஊழியத்தில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ஆராதனை முடிஞ்சு பார்த்தோம். என் சபை ஒழுகுது, ஓடு போட உதவி செய்யுங்க. இது வரைக்கும் நம்ம சபையில் யார்கிட்டையும் நம்ம உதவின்னு கேட்டதில்லை, நம்ம பைசா கூடன்னு கேட்டதில்லை. நம்ம தேவைகளை முழங்கால் தான் சந்திக்குது. நம்ம இத்தனை வருஷங்கள் எவ்வளோ செலவு, அது எல்லாத்தையும் கத்தரே சந்தித்தாரு. அப்படிப்பட்ட அனுபவத்தை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன். ஆனால் இப்போ சோரம் போய் உப்பு சோரம் போய் கிடக்குது. ஒன்றுத்துக்கும் புரோஜனம் எடுத்து கண்டுக்குது. அந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஜாடியை ஃபில் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அந்த உப்புல ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏதோ சர்ச்சுக்கு போகணும், ஏதோ வரணும், அவ்வளோதான். இன்னைக்கு கத்தர் ஒரு புதிய வல்லமையை ஊற்றணும். அந்த வஞ்சிக்கப்பட்ட எல்லா வஞ்சகங்கள் மாறணும். இன்னைக்கு சபைக்குள்ள பாருங்க, நிறைய விக்கிரக காரியங்கள். நம்ம உருவ வழிபாடு தான் விக்கிரகம்னு சொல்றோம், ஆனா மனசுக்குள்ள நிறைய விக்கிரகங்களை வைத்து தான் சபைக்குள்ள இருக்கு. அந்த விக்கிரகங்கள் எல்லாம் கத்தர் அழியணும். கத்தரை தவிர்த்து உன் இதயத்துல எதுக்கு முதலிடம் கொடுக்கிறியோ அது ஒரு விக்கிரக ஆராதனையா மாறிடுது. இன்றைக்கு அந்த விக்கிரகங்களை கத்தர் தூக்கி தூரம் போட்டு ஒரு நல்ல, ஒரு பரிசுத்தமுள்ள, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம சபைக்குள்ள கத்தர் ஏற்படுத்த முடியாது. கத்தரனுக்கு சோதரம் பண்ணும். சோதரம் 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 சோதரம். பின்வாங்கி போன ஜனங்களை கத்தர் மீண்டுமாய் தொழுவில் சேர்க்க முடியாது. ஆனா வஞ்சனைகளை கத்தர் மாற்றி அவர்களை
மீண்டுமாய் தொழுவத்துக்கு கொண்டு வர வேண்டுமாக. அந்த பிசாசின் எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டு இந்த சென்னை பட்டணம் மட்டும் இல்லை, இந்த இந்தியா முழுவதும் நடக்க முடியாத எல்லா ஊழியக்காரர்கள் பணத்தின் பின்னாடி, பொருளுக்கு பின்னாடி, இச்சையின் பின்னாடி போகாதபடி சிலுவை நோக்கி இயேசுவின் பின்னாடி, கடைசி காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இயேசு வரப்போறாரு. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரர்களுக்காக, அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்காக யாருன்னா ஒருத்தர் வாரமாய் இந்த போசனில் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம்.